காரைக்காலில் அனுமதியின்றி போலி கையெழுத்திட்டு தமது மனைவிக்கு குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்ததாக கூறி தனியார் மருத்துவமனை மீதும் பெண் மருத்துவர் மீதும் ஞானவேல் என்பவர் புகார் அளித்துள்ளார். அரசு பொது மருத்துவமனையில் பணிபுரியும் ஆண் செவிலியர் ஒருவரின் உதவியுடன் பிரசவம் பார்த்த மகப்பேறு மருத்துவர் மயக்கத்தில் இருந்த பிரியதர்ஷினியின் கையெழுத்தை படிவத்தில் போலியாக போட்டு குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்துள்ளதாக புகாரில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எந்த பொண்ணுன்னு அந்த என்னோட ஒய்ஃபுக்கு தெரியல. ஏதோ ஒரு பொண்ணு வந்து நீங்க சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து இது என்னத்துக்குன்னு கேட்டிருக்காங்க. இது என்னத்துக்குன்னு கேட்ட உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஃபார்மை எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா போலியா இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த சைனை வந்து பாத்தீங்கன்னா ரீரைட்டிங் பண்ணி இதே மாதிரி பார்த்து இந்த சைனை வந்து பாத்தீங்கன்னா இதுல போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா மேல ஏறி வந்து நான் இல்லாத டைம்ல மேல ஏறி வந்து நான் பெரிய கோடீஸ்வரன், என்ன யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு என் பொண்டாட்டியை வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க. என்னோட ஒய்ஃபை வந்து நான் இல்லாத சமயத்துல வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேர் எனக்கு தெரியாது சார், அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அவங்க கேட்டப்ப அந்த மேடம் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் பண்ணல, இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சார். இதான் சார் இங்க நடந்தது. இதுக்கு பேரு மிரட்டுறது அப்படின்னா அவங்க மிரட்டுறாங்க. அதான் நான் சொல்றேன். அப்ப அந்த மேடம் கிட்ட நான் போய் கேட்டதுக்கு அந்த மேடம் வந்து என்கிட்ட நான் காலில் வேணாலும் விழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அவங்க ஒரு 2 நாள் என்ன வெயிட் பண்ணுங்க, இதுக்கான ஒரு தீர்வை நான் சொல்றேன்னு சொன்ன ஒரு மேடம் இன்னைக்கு வந்து டிஸ்சார்ஜ் வந்து நாளைக்கு ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்களால ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க யாரை வேணாலும் எங்க வேணாலும் போய் பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க. எங்களுக்கு நான் 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணேன். இப்ப அவங்களால செய்ய முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இது மாதிரி யாருக்கு வேணாலும் இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு சாமானிய ஒரு மக்களால இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியுமா சார்? இன்னைக்கு வந்து அவங்க டெஸ்ட் பேபி வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்றாங்க. டெஸ்ட் பேபி வைக்கணும் அப்படின்னா குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா செலவாகும். அப்ப குழந்தையோட கனவோட இருக்கக்கூடிய எத்தனை பேரோட வாழ்க்கையில வந்து இவங்க விளையாடுறாங்க அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும் சார். இதுல அதான் சார் நான் வந்து இவங்களை வந்து இதோட விடணும் அப்படின்னா நான் வந்து விட்டுருக்க முடியும். ஆனா இவங்க வந்து இது மாதிரி இன்னும் 10 டாக்டர் வந்து உருவாக கூடாதுங்கிறது என்னோட எண்ணம்.